தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கர்மா அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம், நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அது திருப்பி அடிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் பல்லவி கர்மா இவ்வளவு சீக்கிரம் வேலையை காமிக்குங்கிறத நான் எதிர்பார்க்கல. ஆமாம் ப்ரோ, நேற்று ஏகப்பட்ட வீடியோ பார்த்தேன். காலோடஞ்ச வக்கீலை பார்த்தேன், அவங்க அம்மா பயங்கரமாக பேசுனதை பார்த்தேன். அப்புறம் அந்த ஜென்சியோட ஒருங்கிணைப்பாளர் அவர் கோர்ட்டுக்குள்ளே போகிற வீடியோவை பார்த்தேன். அப்புறம் டிவிக்கு அராஜகம் ஒழிக அப்படிங்கிற விஷயத்தை அந்த வீடியோவில் பேசுகிறாங்க பார்த்தேன். என்னதான் மேட்ரு இது? இதை பற்றி ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1. நம்பர் 2, பிரதானமான விஷயம் என்னென்னா, நிறையா பேர் கவனிக்காத விஷயம், சீமான் அண்ணன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை விமர்சித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். எனக்கு சத்தியமாக ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. எதுக்கு அண்ணன் இப்படிலாம் நடந்துக்கிறாரு? அதாவது ஒரு நியாயமே கிடையாதையா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு. இது என்ன கதை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 3வது, டாஸ்மார்க்கில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் உருவாக்கியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். என்ன ப்ரோ, சம்பளம் ஏற்றி கொடுத்தாங்க அதான மேட்ரு அப்படின்னா, அது அப்படி பார்க்கக்கூடாது. அதற்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாம். 3 மிக முக்கியமான செய்திகள் 1 by 1 தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தோழர்களே, இப்போ முதல் விஷயமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மேட்ரு என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இவரை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ஜேசன் சஞ்சய் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒன்று பேசி அந்த வீடியோ பார்க்கவே முடியல, அவ்வளவு கன்றாவியாக பேசி வச்சிருந்தார் முதலமைச்சரை பற்றி. அதனால் இவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. இவர் மாவட்ட கோர்ட்டில் முன்ஜாமீன் கேட்டார். முதல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் கேட்டார். உயர்நீதிமன்றத்திலே அந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. அப்போது காவல்துறை இவரை தேடிக்கிட்டே இருக்கிறதுனால இதுக்கு மேலே தப்பிக்க முடியாதுங்க, எங்கே ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க போலன்னு சொல்லி நீதிமன்றத்தில் இவரை சரணடைய வந்திருக்கார். அதாவது காவல்துறை கைது செய்தது அப்படிங்கிற செய்திக்கும் தலைமறைவாக இருக்கிறது ஒரு பக்கம் கெத்துன்னு நினச்சிக்கிறாங்க. அதே நேரம் நாங்களே சரணடைவோம், நீங்கள் என்ன எங்களை அரெஸ்ட் பண்ணுறது, நாங்களே கோர்ட்டில் சரணடைஞ்சுக்கிறோம்னு சொல்லி ஒரு கெத்து காமிக்கிறதுக்காண்டி இந்த விஷயத்தை பொலிட்டிக்கலாக பல நேரங்களில் பல பேர் செய்வாங்கன்னு வைங்களேன். அந்த ஒரு மூவை தான் இவங்க பண்ணியிருக்காங்க. கோர்ட்டுக்குள்ளே கார் வரணும், ஏன்னா கோர்ட்டுக்கு வெளியே போலீஸ் இருக்குது, இந்த மனுஷன் இங்கே தான் வரப்போறாப்புல, வர்றதுக்கு முன்னாடியே கைது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு வெளியே போலீஸ் நிற்கிறாங்க கைது பண்ணுறதுக்கு. ஆனால் கோர்ட்டுக்குள்ளே போய் சரணடைஞ்சு கெத்து காட்டலாங்கிறப்போ வெளியே ஒரு தகராறு வருது போலீஸுக்கும் இவங்களுக்கும். ஒரு வழக்கறிஞர் ஒருத்தரோட கால் ப்ராப்ளமாக இருக்குது, கார் உள்ளே போனால் தான் போகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. தொலைஞ்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து பிரச்சனை அத்தனையும் முடிஞ்சு கார் உள்ளே போயிடுது. உள்ளே போனோன்னா அந்த அட்வொகேட் தான், அது ஒரு பெரிய கதைன்னு வைங்களேன். அந்த அட்வொகேட் கதை அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது கார் உள்ளே போய் கெத்தாக இவங்க சரணடைகிறதுக்காண்டி இவங்க பண்ணது. ஓகே, அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலான்னு வைங்களேன். அந்த அட்வொகேட் மேட்டரை கூட நான் பெருசாக்கலை. ஆனால் அவங்க அம்மா ஒன்று பேசுகிறாங்க பாருங்களேன், தமிழ் இனத்துக்காண்டி என்னோட புள்ள கஷ்டப்பட்டாங்க, என் புள்ள என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. மேபி அதை வேணா நீங்களே பார்த்துட்டு வாங்களேன். இந்த தமிழ் இனத்துக்காக தான் அவன் பேசினான், தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் பேசினான். அவன் யாரையும் புண்படுத்தணும்னு பேச கிடையாது. 4 மணிக்கு மேல நடிகர் நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு. உங்க அப்பா பெத்த மகனுக்கு இடம் இல்லையா? சரி, ஓகே, பனையூர்ல போய் பாருங்க. பனையூர்லயும் பாத்தீங்கன்னா வேற நடிகையோட இருக்காங்களா? என்னங்க பண்றது? உங்கள் புள்ள தமிழ் இனத்துக்காண்டியாக கஷ்டப்பட்டாப்புல, உங்கள் புள்ள முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசி கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது உங்கள் பையன் பண்ணது முதல்ல தப்புங்கிறத முதல்ல சொல்லிக் கொடுங்க. இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க. அம்மாவாக இருக்கிற நீங்கள் சொல்லித்தரல. அப்பா அவர் என் பிள்ளையை நான் காப்பாற்றுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. எங்கே அடக்குமுறை ஏவப்படுது? உங்கள் மேலே தப்பு இருக்குங்கிறதே நீங்கள் அக்செப்ட் பண்ணலன்னா, அப்பா அம்மா நீங்கள் 2 பேருமே அக்செப்ட் பண்ணலன்னா அவர் எப்படி அக்செப்ட் பண்ணுவார்? அதாவது இந்த ஜென்சி திமுக அப்படிங்கிற விஷயம்லாம் எப்படி தெரியும்? அந்த கவுன்சிலர் பையன், எம்எல்ஏ பையன், அமைச்சர் பையன் இந்த குரூப்பை வச்சு தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க மேல்மட்ட லெவலில். கீழ்மட்ட லெவலில் இருக்கிறவங்கலாம் நம்மள மாதிரி சாமானியங்க, காசு கொடுத்து வர்றது போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் அந்த மேல்மட்ட குரூப்புக்கு இவ்வளோ பெரிய அட்வொகேட் டீம் இருக்குல்ல, ஆனால் அந்த கீழ்மட்டத்தில் யாராவது ஒருத்தங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா இவ்வளோ பெரிய அட்வொகேட் டீம்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா இது மேல்மட்டத்தில் இருந்ததுனால மட்டும் வராங்க. நம்பி யாராவது இவங்க சொல்கிறத கேட்டு இந்த மாதிரிலாம் பேசினா பயங்கரமாக போகும், இந்த மாதிரிலாம் பேச சொல்கிறாங்க முதலமைச்சரை பற்றி அவதூறெல்லாம் தயவு செய்து பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? கோர்ட்டுக்குள்ளே அவர் வெளியே வராரு, உள்ளே வராரு. கோர்ட்டுக்குள்ளே உள்ளே வரும்போது குழந்தையை தூக்கிட்டு வராரு. இதே குழந்தைய உங்களுக்கு எனக்கு குழந்தைய பிரிஞ்சு போகிறதுல உண்மைக்குமே கஷ்டமாக இருக்கும், நான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்போ பிறந்த குழந்தைய பல்லவி அவர்கள் சட்டசபைக்கு எடுத்துகிட்டு வர்றது, அரசு நிகழ்ச்சிக்கு எடுத்துகிட்டு வர்றது. ஏன்னா அந்த குழந்தை தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை, எங்கே கொண்டு போய் வைப்பீங்க அந்த குழந்தைய? அந்த குழந்தை அடுத்த 1 வருஷத்துக்கு முழுக்க தாய்ப்பால் மட்டும்தான் அதுக்கு உணவே. அதாவது அந்த குழந்தையோட அம்மாவாக இருக்கக்கூடிய பல்லவி அவர்கள், அந்த பல்லவி அவர்களோட வீட்டுக்காரர் 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய மாற்றி பார்த்துக்கிறாங்க. அரசு வேலையிலையும் கவனம் செலுத்துகிறாங்க. நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து தான் தேர்தலை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. ஃபேஸ் பண்ணி இப்போ குழந்தை நல்லபடியாக பிறந்து குழந்தையோட
பிரச்சனையோடு அவங்க அரசு பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை உங்களுடைய இந்த ஜென்சி மீட்டிங்கில் ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றினீங்களே, இது முதல்ல தகுமா? இப்போ உங்களோட குழந்தையை பிரியும் போது உங்களுக்கு வலிக்குது இல்லை, அதே மாதிரி தானே பல்லவி அவர்களுக்கு வலிக்கும். மீடியா வந்து அந்த குழந்தைய அவங்க தூக்கிட்டு வர்றதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களே தவிர அவங்க மீடியாவுக்கு முன்னாடி குழந்தைய வச்சிருக்கேன்னு சொல்லி எங்கேயுமே காட்டலை. அவங்க அவங்களோட வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே குழந்தை உங்களுக்கு வழி வந்திருக்கா, அந்த விஷயம் இதை தான் சொல்கிறேன். எதை விமர்சிக்கணும், எதை விமர்சிக்கக்கூடாது, எதை நம்ம வந்து பேசணும், எதை பேசக்கூடாதுங்கிறதுல ஒரு கிரைட்டீரியா இருக்கணும். இல்லைனா நம்ம எதுக்காண்டி யாரை ட்ரோல் பண்ணமோ அதுக்காண்டி அது நம்மளே திருப்பி அடிக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு அந்த குழந்தையை தூக்கிட்டு நீங்கள் பயங்கரமாக ஓடுறீங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நீங்கள் பண்ணது தப்புங்கிறதே உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கும் தெரியல, உங்கள் குடும்பத்துக்கும் தெரியல. இவ்வளோ பெரிய அட்வொகேட் டீமோட போனதுனால திமுகவில் இருக்கிற இன்னும் 10 பேரை இன்னும் நிறையா கிளப்பி விடுறதுக்கான ஒரு ப்ராசஸாக தான் இருக்குது. சரி, சரணடைஞ்சிட்டீங்க. ஒரு நாள் கஸ்டடி இப்போ காவல்துறை வந்து கேட்டிருந்தாங்க. நீதிபதியும் வந்து காவல்துறைக்கு ஒரு நாள் கஸ்டடி வேறு விசாரிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன நடக்குதுங்கிறது தெரியல. மேபி உச்சநீதிமன்றத்துக்கு முன்ஜாமீனுக்கு போவாங்க. இதுதான் இதில் நடந்தது, வேற எதுவுமே நடக்கலை. அதாவது சரணடைஞ்சா கெத்துன்னு சொல்லி சரணடைஞ்சிருக்காங்க. இங்கே அவ்வளோதான் மேட்ரு, வேற எதுவுமே கிடையாது. நம்பர் 1. இப்போ ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இருக்காங்கல்ல, அவரை ஏன் சீமானனை தாக்குறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார் மட்டும் எனக்கு தெரியும். இப்போ நியாயமாக கேட்குறேன், அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான். அவருக்கு முன்னாடி பிரைவேட் ஸ்கூலும் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது. பிரைவேட் ஸ்கூலோட ஒரு பிரச்சனையை வந்து அவர் தீர்த்து வச்சிருக்காரு. கவர்மெண்ட்டுக்கு ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இவ்வளவு காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறேன்னா, புரிதலே இல்லாமல் ரெண்டையும் ஒன்று சேர்த்து விவாதமாக்குறாரு. அதுக்கும் 4 தம்பிகள் வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்துச்சுன்னா, பிரைவேட் ஒரு ஸ்கூலுக்கு என்ஓசி வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் ஸ்கூலு தான், அங்கேயும் பசங்க படிக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட அரசு பள்ளியில் எவ்வளோ பசங்க படிக்கிறாங்களோ ஈக்குவல் டு பிரைவேட் ஸ்கூலையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பசங்களோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் என்ஓசி. என்ஓசி அத்தனையுமே நீங்கள் கவனித்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்கூலில் எந்த விதமான பிரச்சனை இல்லைங்கிறது, அந்த என்ஓசி டாக்குமெண்ட்டை பள்ளி கல்வித்துறை அக்செப்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்த விஷயங்கள் அத்தனையுமே அந்த ஸ்கூலுக்கு நடக்கும். ஸோ இந்த என்ஓசி கொடுக்கறதுக்கு ஸ்கூலில் எவ்வளோ பசங்க படிக்கிறாங்களோ அதை பொறுத்து காசு வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த காசை கொடுக்காத வேறு சில விஷயங்கள்லாம் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம அமைச்சர் வந்து ராஜ்மோகன் அவர்கள் பொறுப்பேற்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ ஃபைல் பெண்டிங்கில் இருக்குன்னு கேட்கும்போது, இல்லைங்க அதெல்லாம் என்ஓசி பெண்டிங்கு. ஏன் என்ஓசி இன்னும் கொடுக்காம இருக்கீங்க ஸ்கூலுக்குனா? இல்லை பணம் கொடுத்தா தானே கொடுக்க முடியும். ஒரு வசூலை போட்டோம்னா ஒரு 250 கோடி கிடைக்குங்க. இன்னைக்கு அவர் கிடைச்சிருக்கோம், இன்னைக்கு தேதிக்கு அவர் கிடைச்சிருக்கோம். அதெல்லாம் இருக்குங்க. கரெக்டாக இருக்கா டாக்குமெண்ட்டு? என்ஓசி அந்த சர்டிஃபிகேட்லாம் அந்த ஸ்கூலில் செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருக்காங்களா? கொடுத்து விடுங்க என்ஓசியை. 1000 ஸ்கூலில் வந்து என்ஓசியை நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன், ₹1 காசு வாங்கக்கூடாது, இந்த வேலையை கரெக்டாக பார்த்துருவோம்னு சொல்லி அவருக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரும் பிரச்சனையை அவர் தீர்த்துட்டு அடுத்தடுத்த செயல்பாடை நோக்கி போறாரு. அது என்ன பிரைவேட் ஸ்கூலில் மட்டும் கரிசனம் காமிக்கிறீங்க? எப்போ அது அவரோட வேலைங்க. என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுக்குறது அவரோட வேலை. ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த வேலையை அவர் சேர்த்து தான் பார்க்கணும். அந்த வேலையை தான் அவர் பார்த்துருக்காரு. அரசு பள்ளியில் என்ன கவனம் செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் கேட்டிருக்காரு. இப்போ தான் ஆட்சிக்கு வந்து 50 நாள் ஆகுது, சரிங்களா? இன்னும் பட்ஜெட்டே போடல. அரசு பள்ளியில் கட்டுமானத்தை மேம்படுத்தினீங்களா? கல்வி எப்படி கொண்டு போனீங்களா? அப்படி கொண்டு போனீங்களான்னா பட்ஜெட் போட்ட பிறகு, நிதி ஒதுக்கின பிறகு அந்த நிதியை வச்சு பள்ளி கல்வித்துறைக்கு என்ன மாதிரி புதுமையான விஷயங்கள் செய்கிறாங்க, ஸ்கூலோட கட்டுமானத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆசிரியர் பற்றாக்குறைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, அதாவது தற்காலிக ஆசிரியர் நியமனத்துக்கு என்ன பண்ணுறாங்கிறது தான் பட்ஜெட் வந்த பிறகு தான் அந்த பட்ஜெட் அவர் எப்படி பயன்படுத்த போகிறாருங்கிறதே நம்ம அத்தனை பேருக்கு தெரியும். பட்ஜெட் எப்போ வரப்போகுது? ஆகஸ்ட் மாதம் தான் பட்ஜெட்டே போட போகிறாங்க. அதுக்குள்ளேயும் 50 நாள்ல நீங்கள் என்ன பண்ணீங்க? அதாவது ஒரு அமைச்சர் டேபிள் முன்னாடி 2 விஷயம் இருக்கும், பிரைவேட்டும் இருக்கும், கவர்மெண்ட் இருக்கும். பிரைவேட்டுக்கு செய்ய வேண்டியதை ஊழலை ஒழிச்சிருக்காருங்க அந்த மனுஷன். ஊழல் ₹1 காசு வாங்காமல் அந்த மனுஷன் செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு நீங்கள் பாராட்டலாம் வேணாம். புரிதலே இல்லாமல் இதுக்கு பண்ணி இதுக்கு ஏன் பண்ணலன்னா, நான் முன்னாடி சொன்னதான் பட்ஜெட் வந்தால் தான் ஏன் பண்ண முடியும். என்ன அரசு நிர்வாகத்தோட அதை பற்றி எந்த விதமான புரிதலும் இல்லாமல் ஒரு அறிக்கையை வெளியிடுறார். இதுக்கு வந்து தம்பிகள் 4 பேர் வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. என்னங்க இவ்வளோ மட்டமான, நான் சீமானட்டேருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஓரளவு நாகரிகமான அறிக்கை கூட வெளியிட்டிருக்கலாம். இவ்வளவு மட்டமான ஒரு அறிக்கையை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய 2வது பாயிண்டாக இருக்குது. இப்போ 3வது, ப்ரோ அது என்ன 25% வந்து டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சம்பளம் ஏற்றி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொண்டாட வேண்டியது இருக்குன்னா, இப்போது ₹10 வாங்காத அப்படின்னு சொல்லி டாஸ்மார்க்கில் இருக்கிற ஊழியர்கள்ட்ட நம்ம சொல்கிறோம், எனக்கு சம்பளமே கம்மியாக இருக்குது. இப்போ முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், ₹1 ₹2 எனக்கு கிடைக்கும். அந்த ₹10 ₹8 எங்கே அனுப்ப சொல்கிறாங்களோ அங்கே அனுப்பிடுவோம். இதுதான் நடைமுறை. எனக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது, அப்போ நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அந்த ₹2 வேணுங்க. அந்த ₹2 அவன் ₹8 சம்பாதிக்கிறாங்க என்னை வச்சு, இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் எனக்கு இந்த ₹2 வேணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஏன்னா எங்கள் சம்பளம் வெறும் 15,000 13,000 இருக்குதுங்க, அதை வச்சு நாங்கள் எப்படி ஓட்ட முடியும்னு கேட்குறப்போ ஒரு வேலிடான ரீசன். அப்போ பாட்டிலுக்கு ₹10 நம்ம பாடும்போது அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும்போது இவங்களை சம்பளத்தை உயர்த்தாமல் நீ 10
ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிக்க, 2 ரூபா நீ எடுத்துக்க, 8 ரூபா எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி இவங்களை வச்சு ஒரு பெரிய ஊழலை இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊழலை ஒழிக்கணும்னா முதல்ல இவங்களுக்கு சம்பளம் ஏற்றி கொடுக்கணும்னு சொல்லி 25% இந்த டாஸ்மார்க் வந்து இந்த சில்லறை வணிகத்தை ஆரம்பிச்சது 2003ல் 20 வருஷத்தில் இவ்வளவு பெரிய ஹைக் அவங்களுக்கு வந்து கிடைச்சதே கிடையாது. தடவை ஒரு அரசாங்கம் பாட்டிலுக்கு 10 ரூபா மட்டும் விஜய் பாடினாருங்க. அடுத்து என்னங்க செஞ்சார்னா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொன்னாரு. வாங்கக்கூடாதுங்கிறப்போ டாஸ்மார்க் ஊழியர்கள் நியாயமான கோரிக்கை எடுத்து வந்தாங்க. சம்பளம் பத்தலைங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க. இப்போ சம்பளத்தை ஏற்றி தரேன், 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அரசாங்கத்தில் சொல்லியிருக்காங்க. சம்பளம் சும்மா ஏற்றலைங்க, 14,340 ரூபா வாங்கிட்டு இருந்தவங்க, அதாவது உதவி விற்பனையாளர், இனிமே 17,925 ரூபா வாங்க போறாங்க. அதுக்கப்புறம் விற்பனையாளராக இருக்கிறவங்க 15,530 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க, இனிமே 19,413 ரூபா வாங்க போறாங்க. மேற்பார்வையாளர் இருப்பாங்கல்ல, சூப்பர்வைசர், அவங்க வந்து 17,850 ரூபா வாங்கினவங்க 22,313 ரூபா வாங்க போறாங்க. இதன் மூலமா இந்த மாதிரி ஒரு ஹைக்கை உங்களுக்கு கொடுக்கும்போது நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கறது 10 ரூபா வாங்கக்கூடாது. சரி, இந்த பாயிண்ட்டை நாங்கள் செட் பண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க, ஏத்துக்கூலி இறக்குறியில் டேமேஜ் ஆகிற பிரச்சனை சொல்றீங்க, அதையும் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்றோம். காலி மது பாட்டில் வாங்குறதுல ப்ராப்ளம் சொன்னீங்க, அதுக்கும் நாங்கள் அடுத்த கட்ட செயல்பாடு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கடை பிரச்சனை சில இடங்கள்ல சொல்றீங்க, பார் பிரச்சனை சில இடங்கள்ல சொல்றீங்க, இந்த பிரச்சனையை நாங்கள் கண்டிப்பாக சரி பண்ணி கொடுத்துட்றோம். மின்சார கட்டணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்றீங்க, அதையும் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்றோம். ஒன்று பண்ணுங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்காதீங்க. இதை தவிர இந்த ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கறது, மற்ற எந்த விஷயத்தையும் நாங்கள் கேட்கல. இதை நீங்கள் ஒழிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற அத்தனை விஷயத்தை நான் செஞ்சு கொடுத்துட்றேன். முதல்ல சம்பள விஷயத்தை நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இதனால அரசுக்கு 110 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகுங்க, ஆகட்டும். ஆனால் பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது. இந்த நடைமுறை இந்த அரசு நிர்வாகத்திலிருந்து ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறதுல அமைச்சர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அப்படியே இதை தாண்டி யாராவது வாங்கினீங்கன்னா சஸ்பெண்ட் நடவடிக்கை நடக்குங்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஒரு அமைச்சர் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு நம்ம தலைவர் பாடும்போது அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கெடல் பண்ணுறாரு பாருங்களேன். அந்த துறையை எவ்வளோ ஆழமாக புரிஞ்சு வச்சுக்கிறாரு பாருங்களேன். புரிஞ்சு வச்சு ஒவ்வொரு பிரச்சனையாக அழகாக நான் தீர்த்துட்டு வரேங்க. மொத்தமாக நான் ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் தீர்க்க முடியாதுங்க, ஆனால் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா நிப்பாட்டுறதுக்கான அந்த ப்ராசஸில் நான் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுல அமைச்சர் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ரொம்ப எனக்கு ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்க இது. அதனால தான் உச்சி முகந்து பாராட்டினாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. ரொம்ப நன்றி அமைச்சரே. நம்ம தலைவர் வந்து ஒரு பிரச்சாரத்தில் பாடின ஒரு பாட்டை நடைமுறையில் ஒழிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச அத்தனை முயற்சியுமே மேற்கொள்றீங்க. கூடிய சீக்கிரம் இந்த துறையை மாற்றி அமைப்பீங்க அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தாவேக்காக்கு ஆதரவாக ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.